அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அமெரிக்கா ஒரு பயணம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிறார். யூஎஸ் ரிட்டர்ன் வந்துட்டு விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அமைச்சர் கீர்த்தனா அவங்களோட ரீல்ஸை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு அக்கா ஸ்தானத்தில் இருந்து தான் அப்படி கேட்டாங்க, அதை நீங்கள் தப்பாக பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அக்கா ஸ்தானம் இல்லை அக்காவாக இருக்கட்டும். எந்த அக்கா கிட்டத்தட்ட 40 மாணவிகளுக்கு மத்தியில் தன் தங்கையை அவமானப்படுத்துவது போல் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வாட்ஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்பாங்க. எந்த அக்கா தன்னுடைய தங்கச்சியை விட்டு கொடுத்து பாருங்கள் இவங்களுக்கு எதுவுமே தெரியல, இவங்களுக்கே எதுவுமே தெரியலன்னா கடைசி பிஞ்சு மாணவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எந்த அக்கா தன்னுடைய தங்கச்சியினுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிறவாறு, ஆங்கிலம்ங்கிறது வெறும் பேசிக் மட்டும் கிடையாது, அது ஒரு அறிவு, அது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது, அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு பேசுவாங்க. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒரு அடிப்படையான கேள்விக்கிறேன். அவர் அன்னை தமிழை வழக்கம் அப்படிலாம் சொல்லி தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார். அதே போல் தமிழ் பட்டு கொண்டவராக தன்னை காட்டிக்கொள்வார். தமிழ் இந்த ஆட்சி தமிழ் பேச்சியை எங்கள் மூச்சா அதெல்லாம் அவர் பேசியிருக்காப்புல. பட்டிமன்ற பேச்சாளர் வேற. அவர்கிட்ட தான் தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குது. தமிழ் வளர்ச்சித்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற திரு ராஜ்மோகன் அவர்கள் அமைச்சர் கீர்த்தனா ஆங்கிலம் என்பது, அதாவது இங்கிலீஷ் என்பது, அவங்க ஆங்கிலம்னு சொல்ல, இங்கிலீஷுங்கிறது பேசிக் கிடையாது, அது ஒரு தன்னம்பிக்கையை நம்பிக்கையை கொடுக்குன்றாங்க. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இங்கிலீஷ் நம்பிக்கை கொடுக்குன்னு சொல்ல அமைச்சருக்கு முட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது அக்காவாக இருக்கட்டும், சித்தியாக இருக்கட்டும், பெரியம்மாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாராவெல்லாம் ரெண்டு போட்டோம், மாற்றுக்கிறதே கிடையாது. அது உறவு முறையை சொல்லி கொண்டாட்டோம். எந்த அக்கா இந்த மாதிரி அணுகுவாங்க, இதுதான் ஒரு அணுகிற முறையா? சரி, அதை கொடுங்க. கடைசி பெஞ்சு மாணவர்கள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, கடைசி பெஞ்சு மாணவனுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, இதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி பார்க்குறாரு? இந்த ஊடகங்கள் கேட்குற கேள்வி ஒன்று, அதாவது நாம் ஒன்று கேட்டால் நாம் வியக்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்லுவார். அது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனால் தான் புரியும். எம்ஏ +B +Bன்னு கவுண்டமணி படத்தை சொல்லுவாப்புல. அது மாதிரி பத்திரிக்கையாளர் ஒன்று கேட்க இவர் அவங்க ஒரு அக்கா ஸ்தானத்துலேருந்து அதை பண்ணாங்க, நீங்கள் அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். அதாவது அப்படி ஒன்றும் சீன் ஓவர் இல்லையே, அந்த பாடி லாங்குவேஜ் வந்துருச்சு. நீங்கள் நாசா டிஷர்ட் தான் போட்டிருக்கீங்க, நாசாவுக்கே போயிட்டு வரல. நான் எப்படி அந்த டிஷர்ட்டில் கூட ஒரு எம் சேர்த்துருக்கணும். நாசம், பள்ளிக்கல்வித்துறை நாசம், தமிழ் வளர்ச்சித்துறை நாசம், தொழில்துறை நாசம், தாவைக்காவல் தமிழ்நாடு நாசம். அந்த டிஷர்ட்டை நாசம் எடிட் பண்ணும்போது போட்டுருங்க, நாசம்னு போடுங்க. நாசம் தான் அது. நீங்கள் நான் கேட்குறேன், ராஜ்மோகன் அவர்கள் இதுக்கு இப்படி பதில் சொல்கிறார்ல, பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. 33,000 அரசு பள்ளிகள் இருக்குது. 11,000 தனியார் பள்ளிகளில் 53 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,05,00,000 மாணவர்கள் கணக்கு, 1 கோடி வச்சுக்கோங்க. 1 கோடி. ஆசிரியர்களை பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் ஒரு 2 லட்சம் பேர், தனியார் பள்ளியில் ஒரு 3-4 லட்சம் பேர், ஒரு 5-6 லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் அந்த அலுவலக ஊழியர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியிலே ஒரு 2 லட்சத்துக்கு மேலே தாண்டிடும். இவ்வளோ பெரிய துறை, தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய தனியார் அரசு பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துறையினுடைய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பாடத்திட்டங்களை கொண்டு வருவது, பள்ளிக்கூடத்தில் திடீர்னு ஒரு இஷ்யூ ஏற்படும், உணவு பிரச்சனை, கழிவறை பிரச்சனை, பள்ளி கூரை இடிப்பது, புதிய ஸ்மார்ட் கிளாஸில் உருவாக்குவது, புதிய இவ்வளோ பயங்கரமான ஒரு ஃபீல்டு அது. கிட்டத்தட்ட வருடத்திற்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கப்படுகிறது, பட்ஜெட் ஒதுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு துறையில் ஒரு ஆள் அந்த துறையை மட்டும் கவனித்தாலே அந்த துறையை கவனிக்க முடியாது, அவ்வளவு நெருக்கடியான துறை. ஆனால் இவருக்கு பள்ளிக்கல்வித்துறை, செய்தி தொடர்பு துறை, தமிழ் வளர்ச்சித்துறை, அது இல்லாமல் திரைப்படத்துறை, 4 துறையை அறுத்து தள்ளுற அளவுக்கு இவர் என்ன அப்படி ஆளுமை தன்மை உண்டவரா? பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு யூடியூபர், அவ்வளோதான். யூடியூபர்லேயும் மொக்க யூடியூபர், உண்மை தன்மை ஆராயாமல் அடிச்சு விடுற யூடியூபர். சும்மா விஜயவர்லி மானே தேனே பொன்மானே தங்க தமிழனே தன்மான தமிழனே தமிழ் தாயின் புதல்வனே உன் கால்வெட்ட இடமெல்லாம் பொன்னாக மாறும் எங்கள் கடவுளே அப்படின்னு ஒரு ஒரு வழிபாடு, ஒரு தனி மனித வழிபாடு நடத்தி ஒரு கூஜா தூக்கி அவருக்கு சொம்படித்து அமைச்சராக இருக்காப்புல. எந்த ஆளுமைத்தன்மையின் அடிப்படையில் அவருக்கு 4 துறை நீங்கள் கொடுத்தீங்க? அது ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்கா? அவருடைய ஆளுமைத்தன்மை என்னங்கிறது இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திச்சு, பத்திரிகையாளர் கேட்குற கேள்வி வேற, அவர் சொல்கிற பதில் வேற. இதில் அண்ணன் சீமான் அவர்கள் பெரும் முதலாளிகளுக்கெல்லாம் ஆதரவாக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுக்கிறார் சேர்த்து. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அமைச்சர் ராஜ்மோகன்
கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள், குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுடைய அனுமதிக்கும் இந்த அனுமதி நீட்டிப்பிருக்கும், லைசன்ஸ் நீட்டிப்பிருக்கும், பார்ட்டி ஃபண்டு கல்ச்சர் இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிட்டோம். அதனால் பல கோடி ரூபாய் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தனியார் முதலாளிகள்லாம் கஷ்டப்பட்டு, வெம்பாடுபட்டு, கருமாயப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, துக்கப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, இப்படிப்பட்டு அவங்க திருந்தாமல் மாணவர்கள்ட்ட காசா வாங்கி பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்காங்க. தாலிச்சைனை அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சு, நிலத்தை விற்று புண்ணியம் சேர்ப்பது போல தனியார் முதலாளிகள் புண்ணியம் ஐயா எசமா புண்ணியம் சேர்ப்பது போல அவங்க வந்து பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தனியார் முதலாளிகளுடைய இந்த லஞ்சத்தை நாங்கள் ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் சொல்றாப்புல. அப்பா சீமான் கேட்கிறாரு, நீங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சரா, அரசு பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சரா? அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் சரியில்லை, உணவு சரியில்லை, கழிவறை சரியில்லை, மாணவர்கள் சேர்க்கை இல்லை. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய, தனியார் பள்ளியில் படிக்க மாணவன் விலகி அரசு பள்ளியில் சேர்க்கிற அளவுக்கு நீ அரசு பள்ளிக்கூடத்தை உயர்த்ததை விட்டுவிட்டு இப்படி தனியார் பள்ளிக்கூடத்துக்கு புகழ் பாடுறீங்களே. அரசு பள்ளின்னு நடத்துது, அரசு பள்ளின்னு, அதுக்கு நீங்கள் அமைச்சருக்கு தான் அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ தனியார் பள்ளி நடத்துவது புண்ணிய கணக்குனா அரசு பள்ளிக்கூடம் பாவ கணக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு இவர் சொல்றாரு, பெரும் முதலைகள்லாம் வந்து இந்த தனியார் பள்ளிக்கூடத்தினுடைய ஊழலில் சிக்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவாக சீமான் பேசுகிறாரோ அப்படிங்கிறார். அண்ணன் சீமானவர்கள் கேட்டது கேள்வி, அமைச்சர் ராஜ்மோகன் சொல்வதுக்கு பேர் அவதூறு. ஒரு வாத்தியார் மாணவனை நோக்கி கஜினி முகமது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் என் மேலே அவதூறு பரப்புறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும். வாத்தியார் கேட்டது கேள்வி தெரியலன்னு என்ன என் மேலே அவதூறு பரப்புறீங்களா? ஐயோ என்னையா அது அவதூறுங்கிற? வாத்தியார் கேட்டால் பதில் சொல்லு. எதிர்கட்சிகள் கேள்விக்கே தான் செய்வான். எதிர்கட்சிகள் கேள்விக்கும் போது கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தன்னுடைய துறையில் ஒரு பைசா ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, பார்ட்டி பண்ண இல்லைங்கிறாரு. ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கு. இதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லணும். ஏன்னா ராஜ்மோகன் அலுவலகத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட செய்தி நிறுவனத்திற்கு எதுக்காக இந்த செய்தியெல்லாம் போடுறீங்க, இப்போ தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு போயிருக்கு, அழைப்பு போயிருக்கு. அழைப்பு போனது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கல. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கு 25,000 ரூபாய் தொடங்கி 50,000 வரைக்கும் வசூல் நடந்திருக்கிறது. இந்த 2 மாதத்தில் 5 கோடி ரூபாய் வசூல். தாவேகா ஆட்சியினுடைய 2வது ஊழல்னு சொல்லலாம். முதல் ஊழல் வந்து வழக்கறிஞர் நியமன ஊழல், இது 2வது ஊழல்னு சொல்லலாம். அந்த ஊழல் இருக்கிற துறை அமைச்சர் இந்த பள்ளிகள் துறை. நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன், நீ வேணா முடிஞ்சா மாநகராட்சி வழக்கு போடு. ஆதாரத்தோடு பேசுகிறேன், ஏன்னா ஆதாரம் ஜூனியர் விகடன். பள்ளிக்கு 25,000 முதல் 50,000 வரையில் தொகையை பெயர்த்து விட்டார்களாம் மாவட்ட அளவிலான சில அதிகாரிகள். தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்கத்தின் உச்ச அதிகாரி ஒருவருக்கும், ஒரு பெண் அதிகாரின்னு சொல்கிறாங்க, வசூலில் பங்கு சென்றதாக தகவல். அமைச்சர் உஷாராகவில்லை என்றால் அதிகாரிகள் அவரை ஏப்பம் விட்டு விடுவார்கள் என்றார் கழுகார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அப்படியே முடியும். அப்படியே நிறைய டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. நம்ம கேட்குற கேள்வினா, இப்போ வந்து அதிகாரிகள் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்னு செய்தி வருது. இது செய்தி பரவலாக பேசப்படுது தனியார் பள்ளிக்கூடங்களில். அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலன்னா அப்போ அமைச்சருக்கும் அதுக்கு பங்கு போயிருக்கா? அதனால தான் அமைதியாக இருக்காரா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இல்லைன்னா நடவடிக்கை எடுங்க. ஜீரோ கரப்ஷனுங்க அப்படி ஒரு செய்தியே கிடையாது. அப்படின்னா ஜூனியர் விகடன் மீது உங்களுக்கு வந்து தெம்பு, தைரியம், துணிச்சல் இருந்தால் ஜூனியர் விகடன் மீது நீ மாநகராட்சி வழக்கு போடு. ஆமாம், ஜூனியர் தான் செய்தி போட்டிருக்காங்க கழுகார் பக்கத்தில் 28ஆம் தேதி, கடந்த 22ஆம் தேதி செய்தி வந்திருக்கு. 28/6/2026 வந்திருக்கு. வேணாலும் ராஜ்மோகன் அலுவலகத்துக்கு இதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து ஏஃபோரில் அனுப்புகிறேன். இப்படி ஒரு செய்தி வந்திருக்க, எப்படி போட்டீங்க? என் துறையில் ஒருத்தர் கூட லஞ்சம் வாங்கலைங்க, 5 கோடி ரூபாய்ங்கிறது பொய்ங்க அப்படின்னு ஜூனியர் விகடன் மீது வழக்கு போடுற தெம்பு ராஜ்மோகனுக்கு இருக்கா? வழக்கு போட தெம்புலனா 5 கோடி வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் அண்ணன் சீமானவர்கள் கேட்டது. பெரும் முதலைகளுக்கு சீமான் வந்து ஆதரவு போகிறான். ஆமாம், வண்டலூர் மிருகாச்சலம் இருக்கக்கூடிய முதலைகள் நிறைய இருக்குது. அந்த முதலைகளுக்கு வேணால் நினச்சிப்பா, எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடியவர் அந்த முதலைகள் நேசிப்பார். ஒரு பெரும் முதலைகள் என்ன சொல்ல வரா இருந்தது அவங்களுக்கு? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பிடி அரசகுமார் வந்து இந்த மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி வாங்கி தரேன் அப்படின்னு வசூல் வேட்டையில் ஈடுபட்டிருக்காரு கடந்த ஆட்சியில். அவர் வந்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டதில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற பார்வையில் ஒரு விசாரணையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிடி அரசகுமார் தன்னிச்சையாக
அவர் வந்து இந்த வசூல் வட்டி ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிறது விசாரணையில் தான் தெரிய வரும். இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, பிடி அரசகுமார் மட்டும்தான் வசூல் பண்ணாரா, அதுக்கு முன்னாடியும் வசூல் நடந்துச்சா? பிடி அரசகுமாரே பெரும் முதலன்னா இந்த பள்ளிக்கல்வித்துறையில் 2021 பள்ளிக்கல்வித்துறை தொடங்கல. காமராஜர் காலத்தில், ராஜாஜி காலத்துலேருந்து பள்ளிக்கல்வித்துறை இருக்கு. 2017 2021 வரைக்கும் எந்த முதல பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருந்துச்சு? உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு முதல, வாச்சாத்தி முதல, பொள்ளாச்சி முதல, கோபி முதல, செங்ஸ்புரோ, அந்த செங்கு முதல தான் இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர். இப்போ 2021 பிறகு ஊழல் நடந்துச்சு அப்படின்னா 2017 நடந்திருக்கும்ல. 2017 ஊழல் நடந்த அந்த பெருமுதலையை பக்கத்திலே வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற முதலை பற்றி பேசலாமா? ப்ரோ, நீங்கள் ஒரு சரியான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தால், உங்களுடைய கட்டுப்பாட்டில் பள்ளிக்கல்வித்துறை இருந்திருந்தா, இன்னைக்கு கண்டவனும் போய் பள்ளிக்கல்வித்துறையில் போயிட்டு ஆய்வு பண்ணுவாங்களா? பள்ளிக்கூடத்தில் போய் கண்டவன்கிற வார்த்தையை வந்து நான் அமைச்சரை பார்த்து பிரயோகம் பண்ணல, நான் கவனத்தோடு தான் பிரயோகம் பண்ணுறேன். கண்டவன் சொல்கிறது வந்து திருவள்ளூரில் ஒருத்தன் தாவேகா கட்சியை சார்ந்த ஒருத்தன் போய் ஆய்வு பண்ணாலும் அவன் கண்டவன் தானே. ஏன்னா அவனுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை, அமைச்சரும் இல்லை, அவன் கல்வித்துறை அதிகாரம் இல்லை. தாவேகா கட்சியிலிருந்து கூட அவன் நீக்கி விட்டாங்க காணொலியில் வெளியே வந்த பிறகு. பிள்ளைங்களை வெட்டவெளி வீதியில் வெயிலில் கொண்டு போய், யார் வீட்டு பிள்ளைங்க? விஜய் வீட்டு பிள்ளைகளை, ராஜ்மோகன் வீட்டு பிள்ளைகளை, செங்கோட்டையன் வீட்டு பிள்ளைகளை, நிர்மல்குமார் வீட்டு பிள்ளைகளை கொண்டு போய் நடுத்தரில் உட்கார வைப்பாங்களா? இப்படி விஜய் படத்தை வர வைப்பாங்களா? அவங்க வைப்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய வைக்கணும், அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வெயிலில் போய் விஜய் உருவப்படத்தை வரைஞ்சி அதில் உட்காருங்க. சிஎம் யார், ஒரு பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு சிஎம் ரொம்ப பிடிக்குமா, விஜயை பிடிக்குமா? விஜய்னா யார் சிஎம், சிஎம்னா யார் விஜய்? இதெல்லாம் போய் தாவேக்கா கட்சிக்காரன் பண்ணுறான். இதை கட்டுப்படுத்த துப்பு இல்லை. அண்ணன் சீமானவர்களுக்கு கேட்டது, நீ தனியார் பள்ளிக்கூடத்திற்கு ஆதரவாக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன? எந்த தனியார் பள்ளி முதலாளிங்க, எந்த தனியார் பள்ளி முதலாளி புண்ணியம் சேர்ப்பதற்காக பள்ளிக்கூடம் வச்சுக்காங்க? ஒருத்தரை சொல்லுங்க. நீங்கள் எந்த ஸ்கூல்? இப்போ இவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க, கிட்டத்தட்ட 11,000 தனியார் பள்ளி இருக்குது. இந்த பள்ளிக்கூட முதலாளிங்க சேவையாகவே செய்கிறாருங்க, சர்வீஸ் மைண்டில் செய்கிறாருங்க. முழுக்க முழுக்க பண கொள்ளை, வசூல் கொள்ளை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் கண்ணீரும் கம்பளையுமா கொண்டு போய் பணத்தை கட்டுறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்? அரசு பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பு இல்லை. அரசு பள்ளியின் தரம் உயர்த்தினா எல்லா பிள்ளைகளையும் அங்கே கொண்டு போய் படிக்க வைக்க தயாராக இருக்கிறோம், மாட்டுக்கருத்து இல்லை. அரசு சரியில்லைன்னு அங்கே வந்திருக்கோம். இப்போது வந்து அந்த அரசு வந்து சரி பண்ணி அரசு பள்ளி சொன்னார்ல, உலகத்தரத்துக்கு நான் கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி, உலகத்தரத்துக்கு கொண்டு வாங்க, எல்லா பிள்ளைகளும் அங்கேருந்து டிசியை வாங்கிட்டு கொண்டு அரசு பள்ளியில் சேர்த்து விட்டுருவோம், நீங்கள் சரி பண்ணுங்க. அப்போ சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே தனியார் படிக்கிறான்னா அவன் கொள்ளையில் ஈடுபடுறான். யாரும் வந்து மனம் விரும்பி கொண்டு போய் தனியார் பள்ளி சேர்ப்பதில்லை, வழி இல்லாமல் சேர்க்குறாங்க. கண்டிப்பாக பணம் படைத்தவன் சேர்க்குறான். பணம் இல்லாத நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, செங்கல் சுமக்கிறவங்க, கொத்தனார், இவங்க வீட்டு பள்ளியில் தனியார் பள்ளி படிக்குது பெரும்பாலும். ஏன்? வேறு வழி இல்லாமல் சேர்க்குறான், கஷ்டப்பட்டு சேர்க்குறான். படிப்புக்கு தான் அதிகமான செலவாகுது. எந்த முதலாளி நீங்கள் கமிஷனே வாங்கலை, பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, அதனால் எங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடச்சிருக்கு, அதனால் இந்த ஆண்டு நாங்கள் வந்து அந்த கல்வி கட்டணத்தை குறைத்துக் கொள்கிறோம். ஒரு பள்ளி அறிவிச்சிருக்கா? பொதுவாக அரசாணை அடிப்படையில் பள்ளிக்கூடம் எவ்வளவு கட்டணம் வாங்குது, எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் வாங்குறத வெளியே போர்டாக வைக்கணும், வச்சு தான் காட்டணும். அதை எந்த பள்ளியாக வச்சிருக்கா? மற்ற பள்ளி வைக்க வேண்டாம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடத்துவதாக சொல்லப்படுகிற பள்ளி விஜய் சிபிஎஸ்சி வித்யாசிரமம் சிபிஎஸ்சி ஸ்கூல் தானே, அங்கே வைப்பாங்களா? சரி, பார்ட்டி ஃபண்டு வாங்கலை, மற்ற கல்லூரிக்கு வாங்க, மற்ற ஸ்கூலுக்கு வாங்கலை, விஜய் ஸ்கூலுக்கும் பார்ட்டி ஃபண்டு இல்லைல்ல, அந்த ஸ்கூல்லையாவது ஃபீஸ் குறைச்சிருக்காங்களா? அப்படிதான் செய்தி இருக்கா? உங்கள் துறையில் நடக்கக்கூடிய தவறுகளையே களைய முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்பது கேள்வி, அண்ணன் சீமான் மீது இவர்கள் பரப்புவது அவதூறு. வழக்கமாக எப்போதும் அமைச்சர் வந்து வெள்ளை சட்டையில் தான் வருவார். இந்த பால்மேன் டிஷர்ட் மாதிரி இது என்ன நாசா டிஷர்ட்டில்? அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய படங்களெல்லாம், பழைய படங்கள் என்ன, துப்பாக்கி படத்துலேயே அவங்க தலைவர் இருக்கார்ல, இந்திய ராணுவத்தில் பணி செய்வாப்புல, ராணுவ உடையோட கிளம்பி வந்துடுவாப்புல. அது ஆக்சுவலாக அஃபென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? வேலை நேரம் தவிர மற்ற நேரத்தில் போடக்கூடாது. ஆமாம், போடக்கூடாது. அது ராணுவ உடையோட வந்து இறங்கும். பழைய படம் பட்டாளத்தான் அப்படின்னு சொல்லி, பட்டாளத்தான்னா வந்து அப்புறம் குறியீடு ராணுவத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிடுமா. போலீஸில் ஒர்க் பண்ணுவாங்க காவல்துறையில். ஊருக்கு போகும்போது போலீஸ் யூனிஃபார்ம்லேயே போவாங்க. நம்ம தெரிஞ்ச நண்பர்கள், அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க காவல்துறையில் இருக்காங்க, எஸ்ஐயா, டிஎஸ்பியா, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஊருக்கு போகும்போது டிஷர்ட்டு வேட்டி, டியூட்டி முடிச்சு கழட்டிடுவாங்க. டியூட்டி கழட்டி எப்படா கழட்டி கூட தான் இருப்பாங்க.
ஆனால் இவங்க என்ன போலீஸ் யூனிஃபார்மோடு வர்றது. அது மாதிரி வந்து இந்த வடிவேல் ஒரு படத்தில் துபாயில் இருப்பாப்புல, வெற்றி கொடி படத்தில் துபாயிலேருந்து உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு, ஐயோ வருது பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு பண்ண வருது அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க மாதிரி துபாய் ட்ரெஸ்ஸு சேக்கு ட்ரெஸ்ஸும் வரல. அது மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு போனதை இங்கே நம்பணுவான். நீங்கள் பேண்ட் ஷர்ட்டோட ஒயிட் பேண்ட்டு இப்போ வந்தால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் அந்த உடையில் வரும்போது அதுவும் நாசா அப்படின்னு போட்டால் தான் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, அமெரிக்க ரிட்டன், யூஎஸ் ரிட்டன், அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு தெரிய வரும். அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அத்தை ராத்தில் கொடபிடிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் அடித்தா என்ன ஆகும், ராஜ்மோகனுக்கு அமைச்சது கிடைச்சா அமெரிக்கா போயிட்டு வந்து அமெரிக்க டிஷர்ட்டோட வருவாப்புல, அமெரிக்கன் டிஷர்ட். அது பேட்டிலையும் சொல்கிறாப்புல, நான் அமெரிக்காவிலேருந்தே கால் பண்ணி பேசினேன். ஆக்சுவலி நாங்கள் பார்ன் இன் நியூசிலாண்ட், க்ரோத் இன் அயர்லாண்ட் அப்படின்பாப்புல அவர். அடுத்ததான் இங்கே தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய குடோனில் இருந்த கிட்டத்தட்ட 60,000 மூட்டை நெல்கள் வந்து நெருப்பில் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. 1,80,000 மூட்டைகளை வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் 5ஆம் கட்டளை தமிழக அரசனுடைய நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கிறாங்க, நுகர்பொருள் வாழ்வு கழகத்தோட குடோனில். அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தீ விபத்து ஏற்படுது. அதுக்கான காரணத்தை அறியலை. திடீர்னு தீ விபத்து ஏற்பட்டு ஒரு 60,000 மூட்டைகள் அழிஞ்சு போகுது. 60,000 மூட்டைகள்லாம் ஒரு மூட்டைக்கு நீங்கள் எப்படி வச்சாலும் ஒரு 70-75 கிலோ வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா ஒரு 4 கோடி பேருடைய ஒரு வேளை உணவு தேவை, ஒரு 4லேருந்து 4.5 கோடி பேரோட ஒரு வேளை உணவு தேவை எரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி விருதுநகர் மாவட்டத்தில் வத்ராயிருப்பு அப்படிங்கிற ஊரில் மழையில் நனைஞ்சு பலாயிரக்கணக்கான மூட்டைகள் வந்து பயன்படுத்த முடியாமல் நாசமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கும்பகோணத்தில் இதே போல் மழையில் திடீர் மழையில் நனைஞ்சு நாசமாயிடுச்சு. கடந்த ஆட்சியில் நம்ம தொடர்ச்சியாக அதை பார்த்தோம். அப்போ வந்து விவசாயிகளுடைய நீண்ட கோரிக்கை என்னென்னா ஒரு தற்காலிகமான ஒரு கூடாரம் அமைச்சு கொடுங்க, ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு கொடுங்க. நீங்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு. உடனடியாக இம்மிடியட்டாக நீங்கள் திருநெல்வேலியோட பார்த்துருப்பீங்க, 2 நாளில் ஒரு 10,000 பேர் நிற்கிற மாதிரி ஒரு சீட்டு போட்டு, அது வந்து ஜெர்மன் டென்ட் போடுறாங்களா அது மாதிரி இல்லை, சீட்டு ஹாஸ்பிட்டல் சீட்லேயே இப்போ வந்து கொஞ்சம் நவீனமான சீட்டில் வந்து கூலிங் சீட்ஸ்லாம் வருது. ஆமாம், அதை போட்டு 2 நாளில் ஒரு 50,000 பேர் நிற்கிற அளவுக்கான இதை ரெடி பண்ண முடியுது. அந்த அளவு கூட காஸ்ட்லியாக போக வேண்டாம். சாதாரணமான பிளாஸ்டிக் சீட்ஸ் இருக்குது, மழை பொழிஞ்சாலோ இல்லை வெயிலுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கூட சீட் இருக்குது. இந்த தார்பாயின்னு சொல்லுவாங்களே, தார்பாய் இல்லை இந்த சீட்டாகவே ஸ்டீல் சீட்டில் இல்லை பிளாஸ்டிக் சீட்டில் அந்த மாதிரி சீட்லாம் வந்துருச்சு. எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. அதை பயன்படுத்தி 2 நாள் இந்த போர்க்கால அடிப்படையில் 2 நாளில் தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000கணக்கான டென்ட்டுகளை இந்த மாதிரியான கொள்முதல் நிலையங்களை உருவாக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கரில் நீங்கள் டென்ட் போட முடியாதா? அழகாக பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு 10 நாள் இருந்தால் போதும். 10 நாள் பண்ணுறதுக்காக வேணால் கான்ட்ராக்ட் என்கிட்ட கொடுங்க, நானே பண்ணித்தரேன். ஆள் இருக்கு. ஒரு அதுக்கு எவ்வளோ பெரிய எத்தனை ஆயிரம் கோடி வந்துட போகுது? உணவுத்துறை அமைச்சர் இதை பார்க்க மாட்டாரா? உணவுத்துறை அமைச்சருக்கு இது தெரியாதா? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தெரியாதா? அவருக்கு வந்து விவசாயம் செய்ய தெரியாதுங்கிறாரு. விவசாயம் செய்ய தெரியாது, ஆனால் விவசாயிகளை வச்சு செய்ய தெரியும். இன்றைக்கி வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை தவிர்ப்பேன் அப்படின்னு அவர் பேசினார். ஒரு பக்கம் இந்த நெல் கருகி நாசமாக போகுது, மழையில் நனைஞ்சு போகுது. எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல டாஸ்மாகில் வைக்கப்பட்ட பாட்டில்கள் மழையில் நனைந்து சேதம், செய்தி பிடிச்சிருக்கல நீங்கள்? தவறி கூட கீழே ஒரு பாட்டு கூட உருவி உள்ளது, அந்தளவுக்கு போய் கட்டி வச்சுருப்பாங்க. அது 130 ரூபாடா அப்படின்னு சொல்லி, லாபம்டா அப்படின்னு சொல்லி. அதில் கூடுதலாக என்ன சம்பாதிக்கலாம், வெளிநாட்டு சரக்கு இறக்கலாமா அப்படிங்கிற ஆய்வுகளில் அவங்க மேற்கொண்டு இருக்காங்க இப்போ. ஆனால் நெல் கொள்முதல் நிலையத்தை எப்படி 60 நாள், நீங்கள் 60 நாள் இல்லைங்க, 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் இப்போ செய்யாது எப்போ செய்ய போகிறீங்க? நீங்கள் எல்லாம் போர்க்கால நடவடிக்கையில் வந்து தாய் மாமன் திட்டத்தை அறிவிக்கிறீங்க, சிங்கப்பெண்களை அறிவிக்கிறீங்க, நீங்கள் வந்து புதுசாக எதாவது பண்ணுறீங்கல்ல. பேசிக்கு முதல்ல கேட்குறான், நீ அடிப்படை செஞ்சு கொடு, அப்புறம் நீங்கள் வந்து வானத்தில் பறக்கிறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம், நிலாவுக்கு பாதை போடுறத பற்றி அப்புறம் யோசிக்கலாம், தங்கத்தை அப்புறம் நீங்கள் போடலாம். முதல்ல சோறு. இப்போ எல்னினோ காலநிலை மாற்றத்தில் ஒவ்வொரு நாடுகளும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, சாலையில் வண்டி போய்கிட்டு இருக்கு, வண்டி போயிட்டு இருக்கும்போது டயர் அப்படியே உருகி ஓடிக்கிட்டு இருக்கு, கொடையை பிடிச்சிட்டு போயிருக்கான், கொடை உருகி ஊற்றிக்கிட்டு இருக்கு, செருப்பை காலில் தரையில் வச்சா செருப்பு அப்படியே தரையோட ஒட்டிக்குது. ஒரு பூனை அந்த சாலையில், ஜெர்மன் நினைக்கிறேன், அந்த சாலையில் ஒரு பூனையால் கிராஸ் பண்ண முடியல, ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கு, கால் சுடுது, அவ்வளோ சூடு. தண்ணியை ஊற்றுனா தண்ணி அப்படியே தக்கன்னு வருது.
ஜெர்மனுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஆமா, உலகம் முழுக்க செப்டம்பர் இது மாதங்களில் அதாவது மழை பொழியணும், வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் கடுமையாக வெயில் இருக்குன்றாங்க. வெயில் இருந்தால் விவசாயம் வந்து பண்ண முடியாது, அதிக மழை இருந்தாலும் பண்ண முடியாது. அப்போ நம்ம உணவுப் பொருளை சேமித்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். உணவு பஞ்சம் வரும் என்று உலக நாடுகள் எச்சரிக்குது. உணவு பஞ்சம் வர சூழ்நிலை கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கடன் தள்ளுபடி பண்ணோட நகையை பூரா வச்சு வீட்டை விற்று நிலத்தை அடமான வச்சு பெரும் முதலாளிகள்கிட்ட காசு வாங்கி கவர்மெண்ட்டை கூட்டுறவு பேங்கில் காசு வாங்கி விவசாயம் பண்ணுறான். 1 லட்ச ரூபாயை போட்டால் 95,000 தான் கிடைக்குதுங்க. 5,000 ரூபா மண்ணுக்கு தின்றுது. உரத்தை மண்ணு திங்கிற மாதிரி பணத்தையும் திங்குது. சரி, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் இப்படி தான் ஓடுறாங்க. இப்போ சுற்றி நம்ம சொந்தக்கார முருக விவசாயம் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இருந்து ஆலங்குளம் பக்கத்தில் நம்ம ஊரில் அவ்வளோ விவசாயம். இப்போ இதே ஆலங்குளத்துலேருந்து 8 கிலோமீட்டரில் நம்ம ஊர் வீராணம் இருக்குது. வீராணத்துலேயும் நெல் கொள்முதல் நிலையம் கிடையாது. ஒரு அடிப்படை தேவை தானே, பல வருஷம் போராடுறாங்க நெல் கொள்முதல் நிலையம் இல்லைன்னு. வீராணத்தில் கூடிய தாந்தோண்டியம்மன் கோயிலில் தான் நெல் மூட்டையில் அடுக்கி வச்சுருக்காங்க. நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அதை எடுத்து காணொலியோட நம்ம காட்டியிருந்தோம். கோயில் முழுக்க இப்போ கோயில் கூட வருது அடுத்த மாதம். இப்போ கூட வரும்போது உள்ளே வைக்க முடியாது, வெளியெடுத்து வைக்கணும். மழை வந்துருச்சுன்னா மழை வந்தால் போச்சு. 2000-3000 மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். அங்கே முழுக்க விவசாயிகள். குளத்து பாசனம். தென்காசி மாவட்டத்திலே பெரிய குளம், அன்றைக்கி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரிய குளம் வீராணம் குளம். அந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் நடக்குது. நெல் மட்டுமே போடுறாங்க. அந்த நெல்லை வைப்பதற்கு ஒரு கொள்முதல் நிலையத்தை இதுவரைக்கும் இருந்த அரசும் செஞ்சு கொடுக்கல. இப்போ வந்திருக்க அரசும் அதை பற்றி கவலையும் படலை, அக்கறையும் படலை. அப்படின்னா நீங்கள் வந்த உடனே இப்போது நீங்கள் ஸ்டெபிளைஸ் பண்ணி நீங்கள் 6 months கழித்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபண்டெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ரைஸ் பண்ணி வரதுக்குள்ளே எத்தனை ஆயிரம் மூட்டைகள் மண்ணுக்குள்ளே வீணாக போயிடும். மற்றதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பண்ணலாம். நீங்கள் வந்து தாலிக்கு தங்கம் போடுறதோ இல்லை தாய் மாமன் திட்டமோ அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக போடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு உணவு பஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு நெல் மூட்டையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கும் பொழுது இப்படி 60,000 மூட்டைகள் வந்து எரிஞ்சு சாம்பலாக போகுது, 50,000 மூட்டை மழையில் நனைஞ்சு போகுதுன்னா இது இந்த அரசினுடைய கையாளாகாத தன்மையை, ஒரு அலட்சியத்தை தான் காட்டுது. இது வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே விவசாயிகள் வந்து உடனே வாங்கி தான் இந்த விவசாயத்தை பண்ணுறாங்கன்னு. அந்த கடன் தள்ளுபடிக்காக நேற்றைய தினம் சென்னையில் 10,000 பேர் பேரணி போயிருக்காங்க. ஒரு செய்தியில் எந்த சென்னை புதுப்பேட்டையில் வந்து தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய பேரணி. அப்போ தான் இந்த விவசாயி இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அவருக்கு வந்து விவசாயம் செய்ய தெரியாதுன்னாரு. ஆனால் விவசாயியில் மட்டும் நல்லா வச்சு செய்ய தெரியும், தீய சக்திகளை வச்சு செய்வாருன்னு பார்த்தா விவசாயிகளை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விவசாயி பதிவு பண்ணுறாரு. அந்த விவசாயிகளை உடனடியாக கைது பண்ணி மண்டபங்களை கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. இவர் தான் தேர்தல் வாக்குறுதியில் நான் ஆட்சிக்கு வந்தால் 5 ஏக்கருக்கு உள்ள கடன் வாங்கிய அனைத்து விவசாய கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தா பாதிக்கு பாதி தள்ளுபடி. இது வந்து வாக்குறுதி இல்லை, உத்தரவாதம். எனக்கு இன்னொரு ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் விவசாயியாக தான் பிறப்பேன் அப்படின்னாப்புல. அடுத்த ஜென்மத்தில் விவசாய பிறக்கலாம் இருக்கட்டும், விவசாயி இந்த ஜென்மத்திலே செத்துக்கிட்டு இருக்கானே. நீங்கள் இந்த ஜென்மத்தில் இல்லாமல் போய் அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வந்து விவசாயம் செய்ய வரான். அப்போ விவசாயத்தை பற்றின அவருடைய பார்வை என்ன? விவசாயம் செய்யறதுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு பிறந்து வரணும். ஏன் நடிகை விவசாயம் ஆகக்கூடாதா? நடிகர் கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், பொல்லாதவன் படத்துடைய வில்லன் ஆடுகளம் கிஷோர். அவருடைய ஊரில் கர்நாடகாவில் 1000 ஏக்கர் வாங்கி இயற்கை விவசாயம் பார்த்துருக்காரு. அங்கே தான் தங்கியிருக்காரு. அவங்க பிள்ளைங்க குடும்பத்தோடு அங்கே தான் தங்கியிருக்காரு. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சென்னையிலே கிட்டத்தட்ட 100 ஏக்கர் வாங்கி விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. முக்குளத்தூர் புலிப்படை கருணாசு நடிகர் தானே, சிவகங்கை பக்கத்தில் ஒரு 25 ஏக்கர் வாங்கி இயற்கை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பிரகாஷ்ராஜ் இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. நடிகர் பப்ளு இருக்கார, பப்ளு பழைய நடிகர் பப்ளு இப்போ நடிச்சிட்டு இருக்காப்ல. அவர் வந்து சென்னையில் ஒரு பெரிய இடங்க வாங்கி விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. நடிகர்கள் அத்தனை பேர் விவசாயம் பார்க்குறாங்க. விவசாயம்னா என்னென்னு கிஷோர்கிட்டையும் பிரகாஷ்ராஜ்கிட்டையும் கருணாஸ்கிட்டையும் இல்லை வெற்றிமாறன்கிட்டையும் கூட்டு தெரிஞ்சு கேட்டுக்கோங்க. நீங்கள் நடிகராகவும் இருந்துட்டு எப்படிங்க விவசாயம் பார்க்குறீங்க? முதலமைச்சர் விவசாயம் பார்க்கக்கூடாதா? நடிகர்கள் விவசாயம் பார்க்கக்கூடாது இதாக இருக்கா? விவசாயி தான் விவசாயம் பார்க்கணும். இன்னார் மகன் தான் இந்த வேலை பார்க்கணுங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு. நடிகர்னா கல்யாணம் பண்ண வச்சுருக்கணும், ஸ்கூல் வச்சுருக்கணும், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அந்த மாதிரி மற்ற வேலைகளை பார்க்கலாம், வட்டி கொடுக்கலாம், சொந்த பிள்ளைகளுக்கே வட்டி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் விவசாயம் பார்க்கக்கூடாது. அவருடைய பார்வை பாருங்கள், விவசாயி தான் விவசாயம் பார்க்கணும், மற்றவன் பார்க்கக்கூடாது. எனக்கு விவசாயம் தெரியாதுங்கிறது நான் வந்து வருத்தப்படுறேன். ஆனால் விவசாயம் தான் தெரியாது, விவசாயியோடைய வழி தெரியும். விவசாயம் தெரியாதுன்னு சொல்கிறதே அவமானம். விவசாயங்கிறது ஒன்றுமே இல்லை, போட்டால் முளைக்கும்.
நிலம் இருக்கு, தோண்டுனா குழியை தோண்டி போட்டால் முளைக்கும். கடைசி விவசாயி வேணா படம் பாருங்க, ஸ்வீட்டில் சும்மா சனி தான் உட்காந்துருக்கீங்க. இப்படி புள்ளையை பொத்தி வளர்ப்போமோ அது மாதிரி ஒரு விதையை வச்சு பொத்தி வளர்க்கணும். விவசாயம் தண்ணியை குளிச்சா வளர போகுது. ஒரு அடிப்படை, அது ஒரு பேசிக். அது நம்முடைய மரபணுவில் பாரம்பரியத்தில் இருக்கிற தொழில், தமிழ்நாட்டுடைய மூத்த தொழில், தமிழருடைய தொழில், அதுவே ஆதி தொழில். ஒரு முதலமைச்சருக்கு விவசாயமே தெரியாதுன்னா அப்போ விவசாயிகள் வழி எப்படி தெரியும்? அவனுடைய வேதனை எப்படி தெரியும்? சொன்ன வாக்குறுதி எவனோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான், வாட்சி விட்டு போனாப்புல. எவனோ ஒருத்தன் வந்து 5 ஏக்கர் கீழே சிறு குறுன்னு பிரித்து கொடுப்பான், இப்போதைக்கு சொன்னால் அடங்கிடுவாங்க அப்படின்னு அதை அறிவிச்சுட்டு இருக்காப்புல. திருப்பி போராட்டம் பண்ண உடனே 70,000க்கு கீழே தான் நான் வந்து குறைச்சிக்கிறேன், கொஞ்சம் இறங்கி வந்தாப்புல. இப்போ இன்னும் அடுத்த கொஞ்சம் இறங்கி வருவாப்புல. அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் சரின்னு ஒரு முட்டுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குன்னு நம்பிக்கொண்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்திருக்கிறார் விஜய். இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டுட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தன் கிளம்பி, கரூர்லேருந்து கிளம்பி, அங்கே பட்டுக்கோட்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து போகிறோன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 செலவாகும், பேருந்துலேயும் ட்ரெயின்லேயும் வந்து. அங்கே ஊரில் வந்து தண்ணி பாய்க்க முடியாது, தண்ணி பாய்க்க ஆள் இருக்காது, சரியான ஆள் இருக்காது. அதெல்லாம் விட்டு போட்டு தான் தமிழ்நாடு முழுக்க வந்து விவசாயி நிற்கிறாங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், என்னமோ ஆட்சி பண்ணுங்கள், ஏதோ பண்ணிட்டு போங்க, முதல்ல இந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி பண்ணி இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து பயிர் அவங்க கடன் வாங்கணும், அடுத்து மழைக்காலம் பிறக்க இருக்கிறது, அதற்குள்ளே நடுவு பண்ணணும். அப்படிங்கும்போது அவங்களுடைய குறைந்தபட்ச தேவையாக இருக்கக்கூடிய அதிகபட்சமே இந்த 2 ஏக்கர் வச்சுருந்தா ஒரு 90,000 வாங்கியிருக்காங்க, ஒரு 5 ஏக்கர் வச்சுருந்தா 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அவங்க அதிகபட்ச கடனே அவ்வளோதான். மகாராஷ்டிரா அரசு 2 லட்ச ரூபா கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. குறைந்தபட்சம் அப்படி பண்ணால் கூட அந்த விவசாயிகளுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணலாம். ஏன் நீங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வெளியிடுங்க, அரசாணை வெளியிட்டு ரெக்வஸ்ட் வைங்க. நீங்கள் தான் மத்திய அரசு கூட ரொம்ப இணக்கமாக இருக்கீங்கல்ல, மத்திய அரசோட இணக்கமாக போனால் தான் நம்ம சில விஷயங்களை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி இணக்கமாக போய் பண்ண வேண்டியதானே. ஏங்க சட்டம் என்பது யாருக்காகுங்க? முதல்ல சட்டம் என்பது யாருக்காக? மக்களுக்காகத்தான். அவ்வளோதான். இந்த சட்டம் ஏற்றப்பட்டது யாருக்காக? மக்களுக்காக தான். சட்டத்தை போட்டாச்சு, நீ கட்டுப்படு. நான் என்ன கட்டுப்படணும்? மாற்று சட்டத்தை. நீங்கள் ஒரு சட்டம், ஒரு எடுத்துக்காட்டு வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த சட்டம் வந்துருச்சுங்க, அதுக்கு நீங்கள் கட்டுப்படுறோம். இந்த சட்டம் ஏன் வந்துச்சு? இந்த மக்களை தீண்டாமையில் தீண்டான், கொடுமைப்படுத்துகிறான், அதனால் சட்டம். அதே போல் ஒரு சட்டம் என்பது அந்த மக்களால் போடப்பட்டது, மக்களுக்காக போடப்பட்டது. சட்டத்தை போட்ட நீ கட்டுப்படுன்னு சொல்லாத, ரிசர்வ் பேங்க் சொல்லிச்சு நீ கட்டுப்படுன்னு சொல்லாத. பார்த்து மாத்திரக்கு தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான், மாத்திரக்கு தான் 108 சீட்டு, மாத்திரக்கு தான் 1,70,00,000 ஓட்டு. மாற்றி கொண்டு வாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. டெல்லி பிரதிநிதி வெங்கட் நாராயணன் பேசி பண்ணுங்க, அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கீங்க. 6 மொழி 7 மொழி தெரியும்னு உட்காந்து பேசி விவசாயிகளுக்கு, எங்கள் விவசாயிகள் தேவைப்படுதுங்க, கேளுங்க, பணத்தை கேளுங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கேளுங்க, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கேளுங்க, கேட்டு விவசாயிகளுக்கு எடுத்து கொடுங்க. யாருக்கு உங்களை மறுத்தா உங்களை கொண்டாடுவோம், நன்றி சொல்லுவோம், வாழ்த்துவோம், நல்லது பண்ணுங்க, வாழ்த்துவோம். இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைன்னு போட்டார் இங்கே தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு அதிரடி படை இருக்க இந்த நாட்டில் தான் நேற்று தினம் தருமபுரியில் பேருந்து நிலையத்தில் வச்சு ஒரு இளம்பெண் கழுத்து அறுக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, உண்மையிலே வந்து இது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பதை விட ஒரு தனி மனிதன் அந்த பெண்ணை வந்து ஆசையாக காதலிக்கிறான். காதலிச்ச பொண்ணை பொதுவெளியில் பேருந்து நிலையத்தில் போட்டு ஒருத்தன் அறுக்கிறான்னா இந்த சமூகம் அந்த 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 பையனுக்கு, அந்த பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள்லாம் சேர்ந்து என்னத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்க தோணுது. உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் அறுக்கிறதும், ஆசிட் அடிக்கிறதும், அவளை வந்து தள்ளி விடுறதும், அவளை வந்து விஷம் கொடுக்குறதும், அவளை கொலை பண்ண பார்க்குறதும், இது வந்து ஒரு மனித சமூகத்தினுடைய கேவலம்னு சொல்லலாம். அவன்லாம் வந்து மிருகத்தனமான ஆள்னு சொல்லலாம். இவனை போன்ற நபர்களுக்கு வந்து ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுப்பது மூலமாகத்தான் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். இன்னொன்று, சிங்கப்பெண் சிறப்பு படை போட்டு எந்த நேரமும் 24/7 அலாட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் புகார் அளிக்கப்பட்டு 2-3 நாள் ஆகியும் கூட அது வந்து அலைக்கழிக்கப்பட்டு அந்த புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ ஒரு திருச்சியில் கூட ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் வந்து அவங்களோட அந்த பையனோட தங்கச்சி தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஏற்ற வீட்டில் 2 பேரும் மது அருந்திட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான். உடனடியாக போய் காவல் நிலையத்தில், முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுது. புகார் அளித்தும் கூட நீங்கள் வந்து அல்ல அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு தான் வந்திருக்கோம் அப்படி இப்படி ரொம்ப அலட்சியமாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து கொடுத்த பிறகு 2 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டு அந்த 2 பேரில் ஒருத்தரை கைது பண்ணி, இல்லை இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் அவர் தப்பு பண்ணலை, அவருக்கு உடந்தை இல்லை அப்படின்னு சொல்லி அதை பூசி மொழிகிற வேலையில தான் காவல்துறை செய்து. இது ஒரு சம்பவமாக சொல்கிறேன், டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன், இதில் கேட்டதாக சொல்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுக்க சொல்லலாம். அப்போ இன்னும் காவல்துறை வந்து துரிதமாக செயல்படணும். அந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்கான அதிகாரத்தை முழுமையாக வரையறுத்து ஒரு தவறு நடந்த பிறகுல, தவறு நடப்பதற்கு முன்பே தடுப்பதற்கு தான் சிங்கப்பெண் படை. இன்னொன்று வேலுநாச்சியார் ஏதோ படைன்னுலாம் சொன்னாப்புல,
அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிற்பாங்க, மஃப்டியில் நிற்பாங்க. இப்போ இந்த வேலுநாச்சியார் சிறப்பு படைன்னு ஒன்று அறிவிச்சது மஃப்டியில் நின்றுருந்தா இது நடந்திருக்காதுல்ல. இதை நாம் தமிழ் மகத்துவ தலைவர் சீமானவர்கள் வந்து சொல்லியிருந்தார், பெண்களையே படையாக கொண்ட ஒரு படையை உருவாக்குவேன். அப்புறம் வந்து இந்த காவல்துறைக்கு இத்தனை உயரம் இருக்கணும், இவ்வளோ இது இருக்கணும் அப்படிங்கிற தகுதியெல்லாம் தாண்டி நான் ஒரு புதிய படையை உருவாக்குவேன். காமன் மேனாக இருப்பான், அது கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க, யாருன்னே தெரியாது, டக்குன்னு பார்த்தா காவலர்னு தெரியாது, அவன் மக்களாக நிற்பான். டக்குன்னு ஒரு பிரச்சனை போது டக்குன்னு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி அலர்ட் பண்ணுவான். அப்படி ஒரு துறையை உருவாக்குவேன், ஒரு உளவு படை போல ஒன்று உருவாக்குவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி அதுதான் காவல்துறை இன்னும் மேம்படுத்த வேண்டிய, பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டிய, சிசிடிவிகளும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அதெல்லாம் வரும்போது தான் இது கட்டுப்படுத்த முடியும். அந்த பேசிக்கத்தான் அந்த அரசு பண்ணணும். நீங்கள் ஒரு அரசுங்கிறது வந்து நீங்கள் வந்து வந்த உடனே வந்து பெரிய பொற்கால ஆட்சியை மாதம் மும்மாறி மழை பொழியக்கூடிய இல்லை பெரிய ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு 6 மாதம் உருவாக்கிட முடியாது. பேசிக்கு அந்த பேசிக்கை பண்ணுவதற்கு இந்த அரசு எத்தனைத்து இருக்கிறதா, அதுக்கான திட்டங்களை இறங்கியிருக்குதா அப்படின்னு எந்த செய்தியும் இல்லை. அதான் இங்கே பெரிய வருத்தத்துக்குரியது. தொடர்ச்சியாக நடக்குது. இந்த 2 மாதத்தை எடுத்திங்கன்னா அவ்வளவு பாலியல் வன்கொடுமை, அவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அவ்வளவு கொலைகள், அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த காதலித்த பெண்ணையே வந்து பட்ட பகலில் நடு பேருந்து நிலையத்தில் வச்சு ஒருத்தன் அறுக்கிறான் அப்படின்னா இந்த சமூகமும் இந்த தமிழ்நாடும் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் வருது. அதுதான் இப்போ கேட்க வந்தேன். அதாவது ஏதோ ஒரு உணர்ச்சியில் ஒரு குற்றத்தை செய்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட ஒரு பொது இடத்துல பேருந்து நிலையத்தில் அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடுவில் அதை செய்கிறதுக்கான தைரியம் எங்கேருந்து இவங்களுக்குலாம் கிடைக்கிது? இல்லை, எவனுமே கண்டுக்க மாட்டாங்கிற தைரியம் தான். இங்கே யார் கண்டுக்கிறா? எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. ஒருத்தன் அடித்தா ஒருத்தன் கண்டுக்கிறது கிடையாது. ஒரு பொண்ணை வெட்டினா நம்மளை வெட்டிடுவானு பயம். ஏங்க திருச்சியில் வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் எல்லாரும் வாக்கிங் போயிட்டு இருக்க ஏரியாவில் ஒரு காதலிச்ச பொண்ணை ஒருத்தன் போட்டு கல்லை கொண்டு அடிக்கலையா? வீடியோ வழி வந்துச்சு. ஆனால் அவன் அடிபட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துச்சா? இல்லை. இப்போ யார் அடித்தாலும் யாரும் கண்டுக்கிறதுல அவனவன் சுயநலமாக செல்ஃபிஸாக மாறிட்டான். செல்ஃபி சமூகமாக மாறி நிற்குது. அடுத்ததான் இங்கே சிவகாசி மாநகராட்சியில் ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றோன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஆக்கிரமிப்பு அகற்றுறது வந்து பாராட்டக்கூடியது தான். ஆனால் அங்கே வந்து பொதுமக்களை எல்லாம் போட்டு துன்புறுத்திருக்காங்க. ஆக்கிரமிப்புனா நீங்கள் வந்து இப்படி கார்ப்பரேட் முதலாளிகளுடைய இடத்துல அகற்றிருப்பாங்களே? இல்லை, அங்கே இருந்த கீரை விற்கிறம்மா, மாம்பழம் விற்கிற பாட்டி, இவங்களெல்லாம் வந்து அவங்களோட பொருட்களை எல்லாம் மாநகராட்சி வண்டியில் அள்ளி போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. இதையெல்லாம் அமைச்சர் கீர்த்தனாவுடைய பார்வைக்கு போகாதா? சிவகாசியில் தான் நடந்திருக்கு. அந்த பாட்டி வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க கூட இருக்கலாம். அதாவது மாநகராட்சியுடைய பணி என்பது அந்த மாநகராட்சியை தூய்மையாக வைத்துக்கொள்வது முதல் வேலை தான். ஃபஸ்ட்டு ரோலே தூய்மை, வரி வசூல் பண்ணுறது மட்டும் கிடையாது, தூய்மையாக வைத்துக்கொள்வது. சிவகாசி மாநகராட்சி இந்தியாவினுடைய தூய்மையான மாநகராட்சி அப்படின்னு மாற்றுவதற்கு சிவகாசி மாநகராட்சி முயற்சி பண்ணியிருந்தால் பாராட்டெல்லாம், வரவேற்கலாம். குப்பையும் குளமாக கிடக்கு. பேருந்து நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிறுத்தமாக இருக்கட்டும், குப்பையும் குளமாக கிடக்கு. அதை சரி பண்ண வக்கற்ற துப்பற்ற இந்த மாநகராட்சி ஒரு மாம்பழம் விற்ற ஒரு ஆயா, ஒரு அம்மா எவ்வளோங்க சம்பாதிச்சிடும்? ஒரு நாளைக்கு 500 ரூபா கொண்டு போனால் பெரிய விஷயம். இன்றைக்கி மாம்பழம் விலை வந்து முழுமையாக மட்டமாக போய் கீழே போய் மாம்பழம் வியாபாரமே படுத்துருச்சு. அதில் ஒரு யார்கிட்டையோ ஒரு 10 கிலோ மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதில் ஏதோ ஒரு 200 ரூபா 300 ரூபா சம்பாதிச்சு வெயிட்டு கொண்டு போனால் பெரிய விஷயம். 3 வேளை சாப்பாடு இருக்குது, வெயிலில் கிடக்கணும், காவல்துறை வரும், அதுக்கு ஏதாவது கமிஷனை கொடுக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் அந்த அம்மா வந்து மாம்பழம் விற்கிது. இப்படி மாம்பழம் விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, வெத்தலை விற்கிறவங்க, வெளியே உட்காந்து பானிபூரி விற்கிறவன், வெளியே தள்ளுவண்டி போட்டு இட்லி விற்கிறவன், இவன் வயிற்றில் அடித்து நீங்கள் அப்படி என்னத்தை சாதிச்சிட போகிறீங்க? இதில் தினமலர் செய்தி எதிரொலியாக தினமலர் வந்து இதைத்தான் கவர் பண்ணும். ஆனால் வந்து பெரும்பெரும் முதலாளிகளுடைய ஆக்கிரமிப்பு, பெரும்பெரும் தொழிற்சாலையுடைய ஆக்கிரமிப்பு, தொழிற்சாலைகளை கழிவுகளை கொண்டு போய் நேரடியாக ஆற்றுக்குள்ளே விடுறான், நேரடியாக கொண்டு போய் குளத்துக்குள்ளே விடுறான். இதெல்லாம் எடுத்து போடுறது கிடையாது. இந்த அமோனியா வாயு கசிவு போல் தமிழ்நாடு முழுக்க தொழிற்சாலைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கா? சிவகாசியுடைய பட்டாசு தொழிற்சாலைலாம் பாதுகாப்பாக இருக்கா? உபகரணங்கள் சரியாக இருக்கா? இதையெல்லாம் பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா அதை இல்லை இங்கே வந்து வெடிமருந்து ஒரு கிடங்கு இல்லை பட்டாசு தொழிற்சாலை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மருந்தகம் இல்லை, மருத்துவமனை இல்லை, அடிப்படை வசதிகள் இல்லை, எங்கேயோ மாஸ்க் இல்லை, இதெல்லாம் ஆய்வு பண்ணி போட்டிங்க அப்படின்னா அது பாராட்டுக்குரியது. அதை சிவகாசி மாநகராட்சி ஊழியர்கள் போய் கட்டுப்படுத்துனாங்க, விபத்து 3 தடுத்துட்டாங்க அப்படின்னா அது பாராட்டுக்குரிய வரவேற்குது. ஒரு மாம்பழம் விற்கிற அம்மாவுடைய கடையை கொண்டு போய் கதறிது அம்மா ஓடுற காட்சி நெஞ்சியாக அறுத்துருச்சு. பின்னாடியே ஓடுறாங்க ஐயா ஐயா. ஏன்னா ஏங்க அந்த வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா 10000 இருக்குமா? அந்த 5000 ரூபா கூட இல்லாமல் வண்டி வாங்க முடியும் எத்தனை பேருக்கு தெரியுமா உங்களுக்கு? வாடகைக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் உண்மையிலே அந்த வண்டி ஒரு புதுசாக செய்யணும்னா 15000 ரூபா. அந்த வண்டி அந்த 3 வயசு தள்ளுவண்டி இருக்குல்ல, புதுசாக செய்யணும்னா 15000 ரூபா, பழசு வேணா 5000 ரூபா.
அந்த நல்லா சீட்லாம் போட்டு எல்லாம் வச்சு. இப்போ அந்த வண்டியை வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த அம்மா 5 வருஷம் 10 வருஷம் சம்பாதிச்சா தான் அந்த வண்டியை வாங்க முடியும். ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோங்க கிடைக்க போகுது? என்ன பெருசாக லாபம் வந்துட போகுது? மாதத்துக்கே வந்து உங்களுக்கு மொத்தமே வந்து ஒரு 10,000 ரூபா இருந்தால் பெரிய விஷயம். அதில் சாப்பாடு செலவெல்லாம் போக, அவங்க தேவையெல்லாம் போக சேர்த்து வச்சு வாங்கணும். அதுக்கு முதலீடு இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த வண்டியை நீங்கள் தூக்கிட்டு போய் இதுக்கு ஒரு வழக்க போட்டுருவாங்க, நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது பெனால்ட்டி கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமானது, அக்கிரமமானது. இந்த செயல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநகராட்சி, எந்த மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை கெடுப்பது போல. அவன் என்னத்தை பொழைச்சிட போகிறான் பெருசாக? அவங்க இடத்த ஒதுக்கி கொடுங்க. அவங்க போக்குவரத்துக்கு இடையூறாக போய் நடு ரோட்டில் போய் மாம்பழம் வைக்க போகிறாங்களா? பொதுமக்கள் எங்கே கூடுறாங்களோ அங்கே வைக்க போகிறாங்க. நீங்கள் எப்போதுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை தான், எளிய மனிதர்களை தான், பாமர மனிதர்களை தான் இந்த அதிகார வர்க்கம் எளிதாக கை வைக்கும். இதே ஒரு முதலாளி, பெரிய முதலாளி இடத்துல போய் கை வைக்க முடியுமா? அவன் மாநகராட்சி ஊழிய போகிறான், அவன் சிறைப்பிடிச்சு வச்சுருவான். அதான் நான் இப்போ கேட்க வந்தேன். இப்போ சண்முகானர் இருக்குது, இந்த பிஷப் கல்லூரியை தாண்டோம்னா பெரிய பெரிய பழமுதிர் சோலையெல்லாம் இருக்குது. ஒரு வாட்ச்மேனை போட்டு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்களை ஒதுங்கி வைக்க மாட்டான். ஆனால் அது வாசலில் கீரை வைக்கிறாமா வந்து லத்தியை வச்சு அடி. அவன் வெளியே வரைக்கும் பழத்தை வச்சுருப்பான். ஆனால் அவனை ஒன்றும் பிடிக்க மாட்டான். நடைபாதையாக அதுக்கு பக்கத்தில் இழந்த பழம் வைக்கிற அம்மா இருக்கும், தூக்கின்றான். அதிகாரம் வந்து எளிய மனிதர்களை எளிதாக நசுக்கும், பணக்காரனை பார்த்து சல்யூட் அடிக்கும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.